சாமி கடவுள் அப்படியே கொடுக்குற போது 10 லட்சம் ரூபாய் சந்தோஷமாக. சிவாஜி HF கொம்பு டைப்லனா ஹெவி சைஸான மாடு. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வரும்னா பொட்டக்கன் போட்டிருக்கு. சரிங்க. மாட்டை நடக்க வைக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. ஜெய்ஜாண்டிக்கான மாடு கண்டிப்பாண்ணா. அழகுலையும் சரி. கண்டிப்பா. மாட்டுக்காரன் வாங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல கண்ணு போட்டுக்குச்சு. சரிங்க. கண்ணு போட்டோடனே நமக்கு வீடியோ எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. சரிங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. நம்ம சிவாஜி HF நம்ம மார்க்கெட்ல எத்தனை கஸ்டமர் வந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்ம ரெகுலரா கொடுப்பாங்க. இது சீம்பால் மாடு தாங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா இன்னைக்கு வியாழக்கிழமை ஆமாங்க. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா. அதாவது காலையில வந்து ஒரு 6 மணிலேருந்து வந்து நம்ம உங்க கூட இருக்கிறோம். கண்டிப்பா. மாடு எப்படி எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா. கஸ்டமர் வந்து ஒவ்வொரு கஸ்டமரா நேரடியா வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்கண்ணா. கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஓரளவு மாடு எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு செலக்ஷன் எப்படி அமைஞ்சதுங்க? நம்ம எப்பயும் சொல்றதுதான், ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நம்ம வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால கிராஸ் மாடா தான் அதிகமா எடுப்பேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு HFலயும் மாடு எடுத்திருக்கோம், ஜெர்சிலயும் மாடு எடுத்திருக்கோம், கிராஸ்லயும் மாடு எடுத்திருக்கோம். எல்லாம் வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி இன்னைக்கு மாடு எடுத்திருக்காங்க. ஃபார்ம் டைப் வந்திருந்தாங்க, வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. ஆவரேஜா கறவை அப்படின்னு சொல்லி வரணும்னா நம்ம கிட்ட என்ன கறவையில இருந்து என்ன கறவை நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 10 லிட்டர்ல இருந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் வரலாங்கண்ணா. ஏன்னா 30 லிட்டர் வரும், 40 லிட்டர் வரலாம், நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஒரு 10 லிட்டர்ல இருந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் வரலாம். 25 லிட்டர் கறக்கிற மாடுக்கு வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வேணும். ஃபார்ம் டைப் கஸ்டமர்னா 25 லிட்டர் போகலாம். இல்ல நார்மலான யூஸ்னா ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் வாங்கி கொண்டு போய் அவங்க பராமரிச்சுக்கலாம். ஒரு ஈல்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து கஸ்டமர் நம்மளை நம்பி வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான அளவு கறவை வேணும், அவங்களுக்கு தேவையான அளவு ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கறத நம்பி தான் வருவாங்க. கண்டிப்பா. ஒவ்வொரு கஸ்டமரும் வரையில என்னென்ன மாதிரி நம்ம கேட்கறது உண்டு, என்னென்ன மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம வர கஸ்டமர் ப்ராப்பரா வந்து பட்ஜெட்டை கேட்டுக்கிறோம், மறுபடியும் கிளைமேட்டை கேட்டுக்கிறோம், அவங்களால எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு நம்ம கேட்டுக்கிறோம். மாட்டை பத்தி ஏற்கனவே மாடு இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுப்போம். இல்ல மாடு இல்ல இது புதுசுதான் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு எப்படி சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலரா நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நேர்ல வர கஸ்டமருக்கு தெரியும், போன்ல வர கஸ்டமருக்கு வீடியோ பார்த்தா தெரியும். சரிங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கூட்டியோ ஒரு விஷயத்தை ரொம்ப குறைச்சோ நம்ம என்னைக்குமே பேசுறது இல்லை. கண்டிப்பா. அதாவது பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த இடத்துலயுமே இதோட விலை வந்து இவ்வளவு கூட, இது விலை வந்து இந்த சைட்ல கம்மி அப்படின்னு நம்ம சொல்றதும் இல்லை. கண்டிப்பா. சந்தைக்கு ஏத்த நிலவரம். கண்டிப்பா. அதாவது மாட்டுக்கு ஏற்ற விலை, மாட்டுக்கு ஏத்த விலை, சந்தை எப்படி இருந்தாலும் சரி. கண்டிப்பா. நீங்க அனுசரிச்சு கொடுக்கறதுல தான் இருக்கு. கண்டிப்பா. அப்படிங்கிறதெல்லாம் மக்களோட பட்ஜெட்டுக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு 2 மாடு வந்து திருநெல்வேலி கஸ்டமருக்கு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்பவே நீட்டா போயிருந்துச்சு. கண்டிப்பா. கேட்டீங்க, அவங்களுக்கு தகுந்தாப்புல அமைச்சு கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா. ஹெவி சைஸான மாடு. கண்டிப்பா. அது எப்படி அமைஞ்சது? ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 பட்ஜெட்ல 2 மாடு கேக்குறாங்கன்னா அதுல வந்து ஒரு 5000 கூடலாம், ஒரு 10000 கூடலாம். அதுக்கு மேல போனா அவங்க கிட்ட நம்ம தெளிவா கேட்டுக்குவோம். ஏன்னா இந்த மாடு இந்த பட்ஜெட் வருது, இல்ல உங்க பட்ஜெட்டுக்கே வேணா நம்ம தெளிவா கேட்டுக்கிறோம். நம்ம நம்பி வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்கன்னா. அதிக பட்ஜெட்டுக்கு போட்டு வாங்குற கஸ்டமர் இருக்காங்க, இல்ல வீட்டு யூஸ் தேவைப்படுற அதுக்கு நார்மலா போட்டு வாங்குற கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கிறோம். சரிங்க. அதிக பட்ஜெட் இருந்தா மட்டும் தான் நல்ல மாடு எடுக்க முடியுமா? அப்படி எல்லாம் கிடையாது. அதிக பட்ஜெட்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டி வரும். அவங்களுக்கு உண்டானது அந்த அவங்க போடுற பணத்துக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி எப்பவுமே நம்ம கிட்ட தப்பு. நம்மளது 50 ரூபாய்க்கு வாங்கினாலுமே குவாலிட்டி மாடு தான் எடுத்து கொடுப்போம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் குவாலிட்டி மாடு தான் கொடுப்போம். 50 ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கு தகுந்தது இருக்கும், 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கு தகுந்தது இருக்கும். ஓகேங்க. கண்டிப்பா. குவாலிட்டியில எப்பயுமே குறையாது. நம்ம வயசான மாடோ தள்ளு மாடோ நம்ம எடுத்து கொடுக்க போறது இல்ல. தலைச்சுன்னு 2 நீத்து எப்பயுமே வீடியோல சொல்றதுதான். அதிகபட்சம் போனா மாடு நல்ல குவாலிட்டியா மெயின் இருந்துச்சுன்னா ஒரு 3 நீத்து போவாங்க. அதுக்கு மேல நம்ம மாடு எடுக்க போறது இல்ல. நார்மலா ஃபார்ம் டைப் போறவங்கன்னா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 லிட்டர். நம்ம என்னன்னா எல்லாமே 20 லிட்டர் 20 லிட்டர்னு சொல்லிங்கன்னு நீங்க கேட்கலாம். ஒரு மாடு வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி எடுத்து கொடுக்குறோம்னா அது ஒரு 15க்கு மேல 20க்குள்ள முன்ன பின்ன கறக்கலாம். அது அவங்க பராமரிப்பை பொறுத்து. இப்போ நம்ம 20 லிட்டர் சொல்லணும்னா 20 லிட்டர் அக்யூரேட்டா கேரண்டியா கறக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பராமரிப்பை பொறுத்து, அவங்க இடத்துக்கு போய் செட் ஆகணும், தீனி எடுக்கணும், எல்லாமே அவங்க ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த 20 வந்து 22 கறக்கலாம், ஒரு 18 கறக்கலாம். நம்மளோட செலக்ஷன் தப்பாது. செலக்ஷன் என்னைக்குமே தவறாது. கறவை வந்து அவங்க பராமரிக்க தீனி போடுறத பொறுத்து, அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றத பொறுத்து கறவை ஏறும் இறங்கும். சரிங்க. மாடு குவாலிட்டில எந்த தவறு வராது. சரிங்க. இப்போ ஒரு மாடை பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாத்தீங்கன்னா 5 மாடு திருவண்ணாமலை போகுதுங்க. சரிங்க. 5மே பாத்தீங்கன்னா ஒண்ண கண்டாப்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 5 மாடு பாத்தீங்கன்னாவே தெரியும். 5மே பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்துல மாடு எடுத்து கொடுத்துருக்கோங்கண்ணா. சரிங்க. பிளாக் மெஜாரிட்டி அதிகம்.
அவங்க ஏரியாவுக்கு திருவண்ணாமலை ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாடுங்க. 5மே ஒன்ன கண்டாப்புல இருக்கும் பாருங்க. மாட்டை பார்த்தீங்கன்னாவும் தெரியும். மாடு எல்லாமே அப்படியே ஒரு 2 கொம்பு டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. சரிங்க. 5மே ஒரே கஸ்டமர்ட்ட எடுத்து கொடுத்தோம். அண்ணன் தான் எடுத்திருக்காரு. அண்ணன் சரிங்க. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கீங்க, அண்ணனை தேடி வந்திருக்கீங்க. அதுவும் எப்படி அண்ணனை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்கண்ணே? ஒரு 1 இயராக நான் வீடியோ பார்த்துருந்தேன். சரிங்க. சரி ஒரு ஃபார்ம் ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டேன்னா இந்த சந்தைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. சரிங்க. வந்து கால் பண்ணி பேசணும். பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்கி கொடுத்தாரு. இருக்கு. இப்போ 5 மாடு எடுக்கையில் வந்து ரொம்பவே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து அவர் கரெக்டாக இருக்கும், நீங்கள் பார்த்து இந்த ஏரியாவுக்கு கிளைமேட்டுக்கு செட் ஆகுனாரு, பார்த்து வாங்கி ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அண்ணன். சரிங்க. கொடுத்தனால தான் நம்பிக்கையோட எடுத்திருக்கீங்க. ஏன்னா 5 மாடு சேர்த்து ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணே? ஒரு மாடோட இது வந்து 20 லிட்டர் சொன்னாருங்க. கரெக்டாக இருக்குங்க. சரிங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிருக்கோம். சரிங்க. யாக்கனே நீங்கள் ஒரு அனுபவத்தில் இருந்திருப்பீங்க. அண்ணன் சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒத்து போச்சானே? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. சரிங்க. நம்பிக்கையே இருக்குது. நம்பிக்கையாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. சரிங்க. சந்தலம் வேணும் அப்படியே வியூலாம் எப்படி இருந்துச்சுங்க? சந்தலம் நல்லா இருந்தது, எதுவும் குறை இல்லை. நல்லா இருந்துச்சு. சரிங்க சரிங்க. சூப்பர். ரொம்ப நன்றிங்கண்ணே. அண்ணா கௌதம்ண்ணே, ஆனால் சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது, அப்படியே செலக்ஷன். சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நிறைய இருக்கும்ண்ணா. கஸ்டமருக்கு வந்து இதுதான் நீங்க வாங்கி ஆகணும்னு கம்பல் கிடையாது. அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா வேற பார்ப்போம். நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஆயிரக்கணக்கில் மாடு இருக்கும்போது கஸ்டமருக்கே வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ஒரு வந்துடும். சரிங்க. எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். இதான் சந்தையோட பெனிஃபிட். கண்டிப்பாக. சரிங்கண்ணா. அடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. சாமி கடவுள் அனுப்பிய கொடுக்குற போது 10 லட்சம் ரூபாய் சந்தோஷமா. கௌதம்ண்ணா, அண்ணா 2 மாடாண்ணா? ஆமாங்கண்ணா. 2மே கொம்பு டைப் மாதிரி இருக்குண்ணா? கண்டிப்பாண்ணா. எந்த ஊர் போகுதுங்க? திருநெல்வேலி போகுதுண்ணா. சரிங்கண்ணா. எப்படி அமைஞ்சுதுங்க? அண்ணா ஒரு கிராஸ் மாடா தான் கேட்டிருந்தாரு. வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாரு. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வர மாதிரி கேட்டிருந்தாரு. 6 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே ரெண்டாணிக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோண்ணா. 2 சென மாடு. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குண்ணா கண்டு போடுறதுக்கு. இன்னும் 1 வாரம்னா இன்னும் எவ்வளோ மடி வைக்கணும்? அண்ணா இன்னும் மடி ஃபுல்லாக வருங்கண்ணா. பை லூஸ் இருக்கு. இன்னும் மடி ஃபுல்லாக வரும். மிஷின்லையும் கறந்துக்கலாம், கையிலையும் கறந்துக்கலாம். சரிங்க. அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. அதாவது திருநெல்வேலினாலே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பா. நம்ம எந்த கிளைமேட்னாலும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாடு எடுத்து கொடுப்போம். சரிங்க. ஆனால் 2மே வந்து ரொம்பவே ஹெவி சைஸாக இருக்கு. 10 தான் சொல்லியிருக்கீங்க. என்ன ஹெவி சைஸ் அவ்வளோதானே கறக்கும். கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகணும் இல்லையா? ஏன்னா அவங்க ஏரியா ரொம்ப வெயில் அதிகம். அதுக்கு தகுந்து அவ்வளோதான் கறக்கும். சரிங்க. நீங்க HF 30 லிட்டர் 40 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கி கொடுத்தீங்கனாலும் அவ்வளோதான் கறக்கும். ஏன்னா கிளைமேட்டுக்கு அப்படி அவங்க கிளைமேட் அப்படிதான் இருக்கும். வறட்சி தான். திருநெல்வேலிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வெயில் இருக்கிறதுல வெயில் அதிகமான ஏரியா. அதனால கிராஸ் டைப் 2 பிளாக் மெஜாரிட்டி அதிகம், கொம்பு டைப்ல எடுத்து கொடுத்துருவோம். சரிங்க. ஆனால் வந்து மாடு வந்து கேரண்டியாக இருக்கணும். வணக்கங்க. ஆனால் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் அந்தியூர்லேருந்து வந்துருக்கோம். சரிங்க. அந்தியூர்லேருந்து வந்திருக்கீங்க. அதாவது நீங்களும் உங்கள் அம்மா வந்திருந்தீங்க. ரொம்பவே தெளிவாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. சந்தைக்குள்ள வச்சு நல்ல கறவை வந்து எப்படி வரும் என்ன எல்லாமே தெளிவாக செக் பண்ணீங்க. ஆமாங்க. என்னென்னலாம் செக் பண்ணீங்கண்ணே? மடி இப்போ ஃபஸ்ட்டு சுழி பார்த்தேன். சுழி பார்த்து அப்புறம் மடி செட்டு ஓரளவுக்கு இருக்கு. அப்புறம் மாடு எனக்கு HF வாங்கணும்னு ஆசை. சரிங்க. அதனால அதுக்கோசரமே வாங்கிட்டேன். அப்புறம் அண்ணனை ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் சரி அண்ணன் நல்லா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தானே அப்புறம் வந்தேன். இன்னைக்கு எடுத்துட்டேன். பார்த்து அக்கா, சந்தையில் வந்து நிறைய நீங்களுமே செக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் பல்லே பார்த்தீங்க. எப்படி அமைஞ்சதுங்க உங்களுக்கு? அந்த மாடு ரெண்டாம் நீத்து அதனால வயசு இருக்கு. அதனால சின்ன 2-3 கறவைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில. சரிங்கண்ணா. ஆனால் அதாவது ஒரே ஒரு மாடு எடுத்துருக்கீங்க? ஆமாம், இப்போதைக்கு 1 எடுத்துருக்கு. அப்புறம் நான் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம 4-5 மாடு வாங்கலாம். செட் ஆயிடுச்சுன்னா 4-5 வாங்கலான். சரிங்க சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே தேங்க்யூ. சரிங்கண்ணா. வணக்கண்ணா. ஆனால் ஒரு 2 மாடு எடுத்திருக்கீங்க? ஆமாண்ணா. 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கு. ஆனால் கொம்பு டைப்பில் எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. 2 சேர்த்து என்ன கரை வரை கேட்டிருந்தீங்கண்ணா? 2 சேர்த்து 40 லிட்டர் கறக்குறப்ப. ஓகேங்க. அண்ணன் எப்படி சொன்னையை எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? எப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு? 40 லிட்டருக்கு மேலே கறக்கணும் நாங்கள். சரிங்க. வெயிலுக்கு நல்லா அடாப்ட் ஆகணும். வெயிலுக்கு ஏற்ற மாடு. அரியலூர்னா வெயில் அதிகமாக இருக்கும். அதனால சரிங்க. ஆனால் 2மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி சைஸாகவும் இருக்குது, குவாலிட்டியும் தவறாமல் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளில் கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? அந்த மாடு 4 நாளில் போட்டுருவோம். இந்த மாடு 10 நாள் ஆகும் நாங்கள். சரிங்க. எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்தீங்கண்ணே? நான் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணுறேன். 1 இயராக ரெகுலராகவே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணையில் என்னென்னலாம் அண்ணன்கிட்ட கவனிச்சு வந்தீங்கண்ணே? அண்ணன்கிட்ட நல்லா குவாலிட்டியாக எடுத்து கொடுக்குவாங்க கவனிச்சு வந்தேண்ணா. சரிங்க. பால் ஒரு சொன்ன பால் கரெக்டாக கறக்குன்ட்டு சொன்ன பால் கரெக்டாக வரும். சரிங்க சரிங்கண்ணே. நம்பிக்கை இருக்குண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஒரு இளம் மாடாக தான் இருக்குது. குவாலிட்டியுமே நல்லா டாப்பாக இருக்குது. நீங்கள் சந்தைலாம் எப்படி அமைஞ்சுதுங்க? சந்தை சூப்பராக இருந்ததுன்னா நான் நீ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த டைம் நெக்ஸ்ட் வீக் வரணும்ண்ணா. நெக்ஸ்ட் வீக்கே வருவீங்க? சரிங்க. ரெகுலராக வருவீங்க? ரெகுலராக. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். தேங்க்யூ.
துறையூர் போகுது அந்த ஆமாண்ணே. கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்திருக்கீங்க எடுத்துருக்கேண்ணே. அதாவது மூணுமே நல்லா கொம்பு டைப்ல செவலையில ரொம்பவே அழகா எடுத்திருக்கீங்க ஆமாண்ணே. அதாவது ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் கேட்டிருந்தீங்கண்ணே ஆவரேஜாக ஒரு 15 கேட்டிருந்தேண்ணே. 15 ஆமாண்ணே. சரிங்க அண்ணன் என்ன சொல்லி எடுத்து கொடுத்துக்காப்லண்ணே ஆவரேஜாக வரும்னு சொன்னாங்கண்ணே ஒரு 15. 15 கறவை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆமாண்ணே. ஆனா துறையூர்னாலே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான் ஆமாண்ணே. கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல வெயிலுக்கு எடுத்திருக்கீங்க அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்க ஆனா இப்போ வந்து சந்தையில வந்து எடுத்திருக்கீங்க ஆமாண்ணே. அதாவது எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க நான் ஒரு 3 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறேன்னே. சரிங்க 3 மந்த்தாக ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருந்தேனே. ஆ. அப்புறம் அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். சரிங்க. வாங்க எடுத்துக்கலாம் நாங்கள். அது மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. சரிங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. எடுத்து கொடுத்துட்டாப்ல ஆமாண்ணே. அதாவது பட்ஜெட்ல அமைஞ்சிட்டு ஆமாண்ணே. பட்ஜெட்ல தெளிவான மாடு ஆமாண்ணே. ஏன்னா கறவையும் வேணும் ஆமாம் பட்ஜெட்லயும் பட்ஜெட்லேயும் வேணும். தெளிவாக இருக்குண்ணே. ஆ. அதனால வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டீங்க சரிங்க ரொம்ப திருப்தி தானே நான் திருப்திண்ணே. சரிங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா. ஆனா ஒரே லைன்ல 8 மாடை நிப்பாட்டியாச்சு கண்டிப்பாண்ணா. இது எல்லாம் ஒரே கஸ்டமருக்கான ஒரே கஸ்டமருக்கு போதுண்ணா. சரிங்க அதாவது 8 மாடுமே வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா கண்டிப்பா நல்ல கறவைக்கு ஏற்ற மாடா இருக்கு டாப் குவாலிட்டியில் எடுத்துக்கிறோம். சரிங்க. கிராஸ் எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு மாடை பத்தி பார்க்கலாமா பார்க்கலாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. 2 பல்லு தலைச்சங்கடாரி. சரிங்க ஹெவி சைஸான மாடு. இது ரெண்டும் அக்கா தங்கச்சின்னு கூட சொல்லலாம். தலைச்சங்கடாரி ஒன்று, ரெண்டாம் நீத்து ஒண்ணுங்கண்ணா. இது 2 பல்லு, இது 6 பல்லு. சரிங்க இது வந்து கண்ணு போட்டுச்சுங்கண்ணா. நைட்டு தான் கண்ணு போட்டுருக்கு, பொட்டக்கன் போட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா சென்னை இன்னொரு 20 நாளைக்கு மேலே ஆகும் சரிங்க. கண்ணு போடுறதுக்கு. 2 ஒயிட் மெஜாரிட்டி. அண்ணா என்னன்னா வெயில் காலத்தில் ஒயிட் மெஜாரிட்டி எடுத்து கொடுக்கீங்க நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இவங்க ஃபார்ம் டைப் ஏற்கனவே நம்ம கிட்ட மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க அதனால அவங்களுக்கு ஜெர்மன் பிரீட் கேட்டாங்க. இது வந்து மில்கிங் ஈல்ட கொஞ்சம் அதிகமாக கறக்கு, நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டனால நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொம்பு மாடு, இது கண்ணு மாடுங்கண்ணா. அது ரெண்டு சேர்த்து ஒரு 50 கறவை சொல்லலாமா? ஆனால் ஒரு 45 லிட்டர் சொல்லாங்கண்ணா. ஒரு 25 ஒரு 20 ஏன்னா தலைச்சங்கடாரினால கம்மியாக தான் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா 3வது கண்ணுங்கண்ணா. கொம்பு டைப் கண்ணு போட்டு 4 நாள் ஆச்சு. கரை ஒரு 25 லிட்டர் வருங்க. இது பார்த்தீங்கன்னா தலைச்ச இது இன்னும் 1 மாசம் ஆயிரும் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க இது ரெண்டாம் நீத்து, இது 1 மாசம் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நீத்து 6 பல்லு, இது 1 மாசம் ஆயிரும். சரிங்க இது பார்த்தீங்கன்னா 3ஆம் நீத்துக்குன்னா இது கரை ஒரு 25 லிட்டர் வரும். ஆனால் கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்கு. சரிங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை கொம்பு டைப்ல. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு, ரெண்டாம் நீத்து. இது ஒரு 15-20 நாள் ஆயிரும் கண்ணு போடுறதுக்கு. ஆனா எல்லாம் நம்ம பட்ஜெட்லயும் எடுத்திருக்கோம், கண்டிப்பா ஹை குவாலிட்டியாவும் எடுத்திருக்கோம். ஆமாங்கண்ணா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்தாப்ல. கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஃபார்முக்கு வந்து ஹெவி சைஸான மாடும் வேணும், ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்லயும் நல்ல மாடாவும் வேணும். ஆமாங்க. அதாவது வந்து ஹெச்எஃப்ல கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. ஒரு 2 ஹெவியா ஒரு 2 மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஆவரேஜ் 8 மாடு சேர்த்து என்ன கறவை வரைக்கும் ஆனா சொல்லலாம்? நம்ம ஆவரேஜா 25 கறக்கும் 30 கறக்கும்லாம் சொல்லல. ஆவரேஜா 20 கறக்கும். இது கறக்கும். நம்ம எதுவுமே எவ்வளவு பெரிய மாடு எடுத்தாலும் 20 கறக்கும் தான் சொல்லுவோம். 20 கறக்கும் அதுக்கு மேல வந்துட்டா அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து நம்ம கண்டிப்பா. சரிங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா ஃபார்ம் டைப் அவங்க ரெகுலரா நம்மகிட்ட மாடு ரிப்பீட்டடா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க செலெக்ஷன்ல எடுத்து கொடுத்துருக்கோம், நம்ம செலெக்ஷன்ல எடுத்து கொடுத்துருக்கோம். எடுத்துக்கீங்க கண்டிப்பா. ஆனா அதாவது நம்ம வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா வீடியோ பதிவு போடுறோம். வீடியோ பதிவு போடுவோம். ஏன்னா அடுத்தவங்க மாட்டை நம்ம வீடியோ போடுறதே இல்லை. நம்ம வாங்குற மாடு மட்டும் தான் வீடியோ போடுவோம். நம்ம வாங்குற கஸ்டமர் நிறுத்தி வச்சு நம்ம பேசிதான் அனுப்பிச்சு விடுவோம். நம்ம மாடு வாங்கிட்டோமா அனுப்பிச்சுட்டோமான்லாம் கிடையாது. ஒரு மாட்டை வந்து வாங்கி நான் உங்களுக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லா சப்போர்ட் நம்ம கிட்ட வந்தால் நம்ம சர்வீஸ் கரெக்டாக இருக்கும். எல்லா சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். ஆனா ஒரு மாடா இருக்கட்டும், கண்டிப்பா. இல்ல இந்த மாதிரி 8 மாடா இருக்கட்டும், கண்டிப்பா அந்த கஸ்டமர் கூட நீங்க லாஸ்ட் வரை நிக்கிறீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்கண்ணா. சரிங்க.